பிரேமலதா சௌமியா அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையா? தாவேகா தலைமையில தமிழகத்துல புதிய ஆட்சி அமைந்திருக்கு. திராவிட கட்சி அல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துள்ள இந்த சூழல்ல எதிர்கட்சி வரிசையில் இருந்து கொண்டு தேமுதிக விருதாச்சலம் தொகுதி எம்எல்ஏ பிரேமலதாவும் பாமக தருமபுரி தொகுதி எம்எல்ஏ சௌமியா அன்புமணியும் தங்களோட சட்டப்பேரவை பிரவேசத்தின் முதல் நாளில் இருந்தே முன்வைக்கும் துல்லிய பேச்சுகளால மக்கள் மத்தியில கவனம் பெற்றிருக்கிறாங்க. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு 2026 தேர்தலில் 23 பெண் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. கடந்த 2021 12 பெண் எம்எல்ஏக்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தனர். அந்த வகையில் ஒப்பீட்டு அளவில் இது கணிசமான முன்னேற்றம் தான். தமிழக சட்டப்பேரவை வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது 1991 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 32 பெண் எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றதே இதுவரை அதிகபட்ச எண்ணிக்கையா இருக்குது. அப்போது அவையின் பெண் உறுப்பினர்கள் பலம் 13%. அதுக்கப்புறம் 2001 24 பெண் எம்எல்ஏக்கள் இருந்தனர். பேரவையில் பெண் உறுப்பினர்களோட பலம் 10% இருந்தது. இப்போ மீண்டும் 23 பெண் எம்எல்ஏக்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதால பெண் உறுப்பினர்களின் பலம் 10% இருக்கு. தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் பெண் பிரதிநிதிகளின் 3வது அதிகபட்ச எண்ணிக்கை இதுவாக இருக்கு. 33% இடஒதுக்கீடு பற்றி இன்னும் விவாதங்கள் நடத்தப்பட, கட்டுரைகள் எழுதப்பட, இதை விட வேறு என்ன காரணம் இருந்துவிட முடியும் என்பதைத்தான் இந்த பிரதிநிதித்துவம் உணர்த்தது. எண்ணிக்கை அளவில் இலக்கை எட்டாவிட்டாலும் கூட தற்போது தமிழகத்தில் 4 பெண் அமைச்சர்கள் இருக்கிறாங்கன்றது பெருமிதம் கொள்ள வேண்டிய விஷயம்தான். அதே போல 23 எம்எல்ஏக்களில் 2 பெண் எம்எல்ஏக்களின் சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் பங்களிப்பு இன்னும் அதிகமான பெண்களை அரசியல் நோக்கி நகர்த்துவதா இருப்பதாக வரவேற்பு குரல்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கு. அந்த வகையில பிரேமலதா விஜயகாந்தும் சௌமியா அன்புமணியும் ஆணாதிக்கம் தோய்ந்த அரசியல் களத்துல புதிய நம்பிக்கையாக திகழ்கிறார்களா என்பதை பற்றி சற்றே சுருக்கமா பார்ப்போம். இந்தியாவில் இதுவரை 12 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு பெண் முதல்வர்கள் இருந்திருக்கிறாங்க. என்றாலும் கூட சட்டப்பேரவையினாலே ஆண் எம்எல்ஏக்களின் குரல் தான் ஓங்கி ஒலிப்பதை இன்றளவும் கேட்க முடியுது. தமிழகத்தில் தன் கணீர் குரலால், ஆளுமை திறனால், கூர்மையான பதில்களால், எதிர்கட்சிகளை அதிர வைக்கும் கர்ஜனைகளால் ஜெயலலிதா ஒட்டுமொத்த சட்டப்பேரவையையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாருன்றதை மறுக்க முடியாது. ஆனாலும் சமீப காலங்களில் தமிழக சட்டப்பேரவையில் அப்படியான பெண் குரலை கேட்க முடியவில்லையே என்ற குறையை நிவர்த்தி செய்வது போல பிரேமலதா சௌமியாவின் இருப்பு அமைந்திருக்கின்றது மறுப்பதற்கு இல்லை. தமிழக சட்டப்பேரவையில் தாவேகா அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானத்தின் மீது பேசிய பிரேமலதா முதல் பந்திலேயே சிக்ஸர் விளாசியது போல பவர் காட்டினாரு. மனவேதனையுடன் சொல்றேன், இங்கு குதிரை பேரம் நடந்ததாக பேசப்படுது. அந்த விஷயத்தை பத்தி இந்த சட்டப்பேரவையில பேச வேண்டிய நிலை ஏற்பட்டதை நினைச்சு மிகவும் வருத்தமா இருக்கு. பதவியேற்ற அன்று நான் யாரையும் முகத்தை மூடிக்கொண்டு சந்திக்க மாட்டேன்னு முதல்வர் விஜய் கூறினாரு. ஆனா உங்களோட இல்லத்துக்கு முகத்தை மூடிக்கொண்டு வந்து சந்திச்சது யாருன்னு நீங்க தெளிவுபடுத்தணும். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது குதிரை பேரம் உண்மைதான்னு என்ன தோணுது? உங்களோட ஆஸ்தான ஜோதிடர் ராதன் பண்டிட்டுக்கு அரசு உயர் பதவி கொடுத்துள்ளதை தேமுதிக வன்மையா கண்டிக்குது. ஜோதிடருக்கு பதவி கொடுப்பதன் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றதை தெளிவுபடுத்தணும்னு கூறியதோடு நம்பிக்கை தீர்மானத்தை தேமுதிக ஆதரிக்கலைன்னு சொன்னாங்க. அன்றைய தினமே ஜோதிடரோட அரசு பதவி ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவிச்சது. தொடர்ந்து பாமக சார்பில் சௌமியா அன்புமணி பேசினாரு. அவருடைய பேச்சின் சாராம்சம் வருமாறு: சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட தாவேகாவின் ஏராளமான வாக்குறுதிகள் பாமக வாக்குறுதிகளை ஒட்டியே அமைஞ்சிருக்கு. தமிழகத்துல 717 மதுக்கடைகளை மூடியதற்கு நன்றி. ஆனா ஒரு கடையை மூடுனா 4 டாஸ்மாக் கடைகள் சந்தில திறக்கப்படுது. இத்தகைய சூழல்ல பெண்கள் டாஸ்மாக் வழியாக பயணிக்க நேரப்ப தலைகுனிந்து போறாங்க. இப்பதான் பெண்கள் பல அடக்குமுறைகள்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. மீண்டும் பெண்கள் பின்னோக்கி செல்லாமல் இருக்கிற வகையில டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுவதை தடுக்கணும். சிங்க பெண் தடுப்பு படைகளை உருவாக்கியதற்கு நன்றின்னு பேசினாரு. நம்பிக்கை வாக்கெடுப்புல இருந்து பாமக விலகி இருப்பதாக சொன்னாரு. சௌமியா அன்புமணி பேசுறப்ப முதல்வர் விஜய் சில குறிப்புகளை எடுத்தது அன்றைய தினம் வைரலானது. நம்பிக்கை தீர்மானம் மட்டுமல்லாது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திலும்
பிரேமலதா சௌமியா பேசியது கவனம் ஈர்த்தது. ஆளுநர் உரையில் இருந்த உச்சரிப்பு பிழைகளை கூட எண்ணிக்கையுடன் சுட்டி காட்டினாரு பிரேமலதா. மேகதாட்டு விவகாரத்துல பேசுறப்ப அண்டை மாநிலத்தை நம்பி இருப்பதை காட்டிலும் நீர் மேலாண்மையில கவனம் செலுத்தணும்னு யோசனையும் சொன்னாரு. கூடவே சட்டப்பேரவையில சில்வர் டம்ளர்ல தண்ணீர் வழங்கப்படுது, அதற்கு பதிலாக கண்ணாடி பாட்டில்களில் தண்ணீர் வழங்கணும்னு லைட்டர் வெயின் பகடிக்கும் வழிவகுத்து கொடுத்தார் பிரேமலதா. தொடர்ந்து பேசிய சௌமியா அன்புமணி, ஒரு அறையில எந்த பொருளை வேண்டுமானாலும் கொண்டு நிரப்பலாம், ஆனா அந்த அறையில ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் போதும், அதன் ஒளியில் அறையே நிரம்பிவிடும். அப்படிப்பட்ட நிகழ்ச்சியையே ஆளுநர் உரையில் நான் பார்த்தேன். சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என்ற அந்த ஒரு வாக்கியம் இந்த சட்டப்பேரவையை மட்டும் ஒளிபெற செய்யல, தமிழக மக்களின் அனைத்து இல்லங்களிலும் வெளிச்சத்தை கொடுத்திருக்கு. 100 ஆண்டுகளுக்கு பிறகு சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அந்த வாக்கியம் வரலாற்று சிறப்பு மிக்கதுன்னு பாராட்டினாங்க. கூடவே தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்தணும், தருமபுரியில சிப்காட் அமைக்கணும்னு தனது தொகுதிக்காகவும் குரல் கொடுத்தார். இப்படி பிரேமலதா விஜயகாந்த், சௌமியா அன்புமணி என இருவருமே தவறுகளை சுட்டிக்காட்டுவது, கோரிக்கைகளை வைப்பது, பாராட்ட வேண்டியவற்றை பாராட்டுவதுன்னு முழுவீச்சுல செயல்பட்டாங்க. அவங்க இருவரோட மொழிநடையும் உடல் மொழியும் தேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பாங்கோடு இருந்தது. பிரேமலதா சௌமியா இருவரும் அரசியலுக்கு புதிதில்ல, இருந்தாலும் சட்டப்பேரவைக்கு புதிதுதான். சட்டப்பேரவையில பேசுறப்ப அது வெறும் பேப்பரில் இருப்பதை பார்த்து வாசிப்பது போல இல்லாம இயல்பாகவும் சூழல் அறிந்தும் உரையாற்றிய விதம் அவர்கள் மீது கவனத்தையும் மதிப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றத சொல்லியே ஆகணும். அமளி தும்மொழிகளுக்கு பேர் போன சட்டப்பேரவையில அமைதியாய் அழுத்தமாய் பேசி தங்களோட கோரிக்கைகளை உறுப்பினர்கள் வலிமையாக பதிவு செய்ய முடியும்ன்றத பிரேமலதாவும் சௌமியாவும் நிரூபிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல தொடக்கம்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அதே வேளையில பிரேமலதா தனது கணவர் விஜயகாந்த் தோற்றுவித்த தேமுதிகவை தான் கட்டி காத்து கொண்டிருக்கிறார். சௌமியா தனது மாமனார் ராமதாஸ் நிறுவிய கணவர் அன்புமணி தலைமை தாங்கும் பாமகவுக்காக செயல்படுறார். இருவருமே அரசியல் பின்புலத்திலிருந்து வந்தவங்க. ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண் பிரதிநிதிகள் பலரும் பெயரளவில் தான் பதவியில இருக்கிறாங்க. அவங்களோட கணவரோ சகோதரரோ இன்னும் பிற ஆண்களோ தான் இயக்குறாங்கன்றது காலங்காலமாக நிகழும் அவலம். அது மாதிரி தான் பிரேமலதா சௌமியாவின் அரசியல் நடவடிக்கைகளுன்ற விமர்சனமும் இருக்கத்தான் செய்யுது. பிரேமலதா சௌமியா ஒரு புறம் இருக்க, நாம் ஆளும் தாவேகா பக்கம் வருவோம். தாவேகாவில் தற்போது 13 பெண் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. திருவிக நகர் பல்லவி, பல்லாவரம் காமாட்சி, ராணிப்பேட்டை தாஹிரா, குடியாத்தம் சிந்து, குமாரபாளையம் விஜயலட்சுமி, பவானிசாகர் தமிழ்ச்செல்வி, அவினாசி கமலி, திருப்பூர் வடக்கு சத்யபாமா, கவுண்டம்பாளையம் கனிமொழி, கிருஷ்ணராயபுரம் சத்யா, சிவகங்கை குழந்தை ராணி, சிவகாசி கீர்த்தனா, ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி ஆகியோர் தாவேகாவின் 13 பெண் எம்எல்ஏக்கள். இவர்கள்ல பல்லவி கொஞ்சம் மக்கள் மத்தியில பரிச்சயமாகி இருக்கிறார். பெண் அமைச்சர்கள்ல தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மக்களால் அறியப்பட்டிருக்கிறார். எஞ்சியவர்கள் சட்டப்பேரவையில் தங்கள் தொகுதி மக்களுக்காக களமாடுவதில் தான் இன்னும் அதிகமான பெண்களை மக்கள் பணி நோக்கி அரசியல் நோக்கி ஈர்க்க முடியும்ன்றது அரசியல் விமர்சகர்களோட கருத்தா இருக்குது. அரசியல் பின்புலம் இல்லாத இவர்களை போன்ற எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் திறம்பட களமாடுவதுதான் ஆணாதிக்கம் தோய்ந்த அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையாக இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. தமிழக அரசியலில் நாதாகா மட்டுமே இதுவரை 33% மகளிர் இடஒதுக்கீட்டை வேட்பாளர் அறிவிப்பிலேயே பின்பற்றுது. தாவேகா புதிய அரசியல் சக்தியாக தன்னை முன்னிறுத்துற இந்த வேளையில அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல்கள்ல பெண் வேட்பாளர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும்ன்றதையும் அவங்க வலியுறுத்துறாங்க.